Taste the Daily. செல்போன் வழிப்பறி செய்யப்பட்டது குறித்த புகாரை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவல் நிலைய போலீசார் வாங்க மறுத்ததாக கூறி வஉசி பூங்கா சாலையில் இளம்பெண் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரஞ்சித், என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. ஈரோடு வஉசி மைதானத்தில் 38 வயது இளையோருக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து 18, 20, 16 மற்றும் 14 வயது உடையோருக்கான நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற பல்வேறு போட்டிகளானது இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து மாணவ மாணவியர் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற போட்டியில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி என்ற இளம்பெண்ணும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். வந்த நிலையில அந்த பகுதியில் பவானி மேட்டூர் சாலையில் தனது தோழிகளுடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மதுபான கடை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் இந்த செல்வியினுடைய தொலைபேசியை பிடுங்கி சென்று தலைமறைவாகி இருக்கிறார்கள். இது குறித்து அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் செல்வி துரத்தி சென்று அந்த இளைஞர்களை பிடிக்க முற்பட்டிருக்கிறார். அப்போது கீழே விழுந்து படுகாயங்களுடன் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த 2 போலீசாரிடம் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார். உடனடியாக காவல் நிலையத்துக்கு உரிய புகார் அளித்தவுடன் உரிய விசாரணை நடத்தி நிச்சயம் அந்த இளம்பெண்ணுடைய செல்போனை வழங்கப்படும் என்று அந்த இளம்பெண்ணிடம் போலீசார் உறுதியளித்திருக்கிறார்கள். உடனடியாக துரத்தி சென்று அந்த இளைஞர்களை பிடித்து அலைபேசி என்னிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி அந்த இளம்பெண் போராடி இருக்கிறார். உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பவானி மேட்டூர் சாலையில் அவர் அந்த இளம்பெண் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து போலீசார் மற்றும் கருங்கல்பாளையம் காவல்துறையினர் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில இந்த பெண் சமாதானமாக மறுத்து தொடர்ச்சியாக அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழலானது நிலவி வருகிறது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.